ஹாய் ஆல், இன்னைக்கு நவராத்திரியோட டே 8. இன்னைக்கு கோவில் புளியோதரை தான். என்னதான் வீட்டில் புளியோதரை செஞ்சாலும் கோவிலில் தரக்கூடிய புளியோதரை மாதிரி வரலையா? இந்த ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சமா எள்ளு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல இப்போ மாத்திக்கலாம். இப்போ அகைன் ஒரு கடாய் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி 8 வரமிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த மிளகாவையும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ மிளகா வறுத்த எண்ணெயிலேயே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைம்ல கொஞ்சமா பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் ஃபுல் ஸ்பீட்ல நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைம்ல நம்ம புளியோதரை பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் வைக்கணும். இந்த டைமில் நான் சர்க்கரையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு சர்க்கரை தான். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புளிக்கரசெல்லாம் நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதம் நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கோம். அது கூட வார்க்கடலை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க புளிக்காய்ச்சல் ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ரைஸ் குவான்டிட்டி பொறுத்து புளிக்காய்ச்சல் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவைப்படுனா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நல்லெண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூப்பர் டேஸ்டியான கோயில் புளியோதரை தயாராக இருக்குது. நான்லாம் கோயிலில் புளியோதரை பார்த்தாலே 2 டைம் வாங்கி சாப்பிடுவேன். என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.